வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9ல் இன்றைக்கி எபிசோடுக்கான விஷயம் தாங்க பேச போகிறோம். ஏன்னா லைவில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. ஆமாம், இன்றைக்கி லைவ் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரியே இல்லைங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரோஸ் பண்ணுவார், யாரையாவது எதையாவது கண்டித்து கேட்பார் விஜேஎஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் விஜேஎஸ் வந்து எல்லாரையும் காட்டி கொடுக்குற வேலையை செஞ்சிட்டார் சிறப்பாக. அதை வந்து புரிஞ்சு நடக்கிறவங்க வரும் வாரத்தில் எப்படி நடக்க போகிறாங்க, நாளைக்கு என்ன மாதிரி ரோஸ்ட் இருக்க போகுதுன்றது நாளைக்கு பொறுத்திருந்தா பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோட கானா பாடல் ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருந்தது. அது வந்து எல்லாருமே ஹைப் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் எழுந்து ஆடும்போது மட்டும் கானா வினோத்துக்கு வந்து அந்த ஜலஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஆமாம், உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் எதுக்கு கையை காட்டுறீங்க அப்படின்னு ஒரு இது வந்தது. ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்னமா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது. இத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது அதையும் தாண்டி அவருக்குள்ள ஆழ்மனதில் கானா வினோத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. பட் கானா வினோத் நல்ல ஒரு இது ப்ளே தான் பண்ணிகிட்ருக்கிறாரு உள்ள. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதியும் கம்ருதினையும் திட்டுறதுக்காகவே விஜேஎஸ் இந்த இன்னைக்கு வந்தாரா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த வீக் ஃபுல்லாகவே நகர்த்தி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒன்றா இருந்தது தான் நம்ம பார்க்க முடியுது. நிறைய கிரிமினல்ஸ் உள்ளே வந்து உருவாகிட்டு இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. இதை ஸ்ட்ரைட் அடிக்கிறது யாருன்னா கம்ருதினும் பார்வதியும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் தான். ஸோ அவங்க வந்து எல்லா இடத்துலையும் பேசவும் செய்கிறாங்க, எல்லார் கூடவும் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஒரு வீடு தான், அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரோடும் பேசினா தான் அடுத்தடுத்த நாளை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க முடியும். அதனால் வந்து இவங்க ஃபஸ்ட்டு டே சண்டை போட்டாங்களே அதே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு இது வந்தது, உள்ளே வந்து கான்ட்ரவர்சி வந்தது. துஷாரை கேட்கும் போது கூட பார்வதியை வந்து இப்படி தான் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு. இவங்க வந்து என்னை வந்து எலி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறது எதுக்காக சொன்னார், எதுக்காக அந்த விஜேஎஸ் கேட்குறாருன்னா யார் இரட்டை முகத்தோடு இருக்கிறாங்க. அதுதான் இந்த விஷயத்தை இவர் சொல்லும் போதே இப்போ ஒவ்வொருத்தரோட விஷயங்களை அவங்கவுங்க வாயாலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி சொல்ல வைக்கிறார் விஜேஎஸ். இது இப்படி சொன்னாதான், ஏன்னா இவங்க யாருமே கேம் பிளே ஒழுங்காகவே இல்லை உள்ளன்றது நம்ம தெரியுது. அதனால் இவங்க மூலமாக ஒரு சண்டையை வந்து கிரியேட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா பிக் பாஸே நிறைய கேமை அப்படி தான் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜேஎஸும் அந்த வேலையை தான் பார்த்துருக்காரு. துஷார் உடனே எலி லேபு அப்படி இப்படிலாம் பேசவும் உடனே விஜேஎஸ் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, விஜய் சேதுபதி, நீங்கள் வந்து பார்வதியை மட்டும்தான் சொல்கிறீங்க துஷார், எலியாக இருக்கிறதும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது அது உங்களை பொறுத்து, நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான், யோசிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி மட்டும் இல்லை, பார்வதிக்கு மட்டும் நீங்கள் எலியா இல்லை, மற்றவங்களுக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது வந்து இதை உணர்ந்து துஷார் வந்து திரும்பவும் வந்து அந்த இடத்துல இருக்கிற உங்களோட முகத்திரையெல்லாம் விலக்கி அவங்களாம் யாருன்றதை தெரிஞ்சுட்டு விளையாடினா துஷார் வந்து இன்னும் சில வாரங்கள் உள்ளே இருக்கலாம். ஏன்னா அந்த தலை போஸ்டிங் போனதுக்கு காரணமே அந்த ஒரு கேங்கு தான், அதுவும் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சபரியும் கனியும் வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேட்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தட்டி கொடுத்து உட்கார வச்சிடுறாரு. ஏன்னு அது தெரியல, ஒருவேளை அவர் அந்த தூண்டி விடுற வேலையை தான் அவர் பார்க்குறாரு. கனியினோட உண்மை முகம் வந்து பார்வதி சொன்னது ரொம்ப அந்த கன்னிங்கான நரிக்குள்ள அந்த ஒரு விஷயம் வந்து கனி கிட்ட இருக்குது, அது இன்னும் அவங்க வெளிப்படுத்தி காட்டலைன்றது பார்வதி சொல்லும் போது எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருந்தால் கண்டஸ்டன்ஸ்லாம் அழகாக விளையாடலாம். அப்படி இல்லை திரும்பவும் வந்து அந்த நரிக்கிட்ட தான் மாட்டிக்கணும்னா மாட்டிக்கிட்டோம். ஆமாம், அது பார்வதியும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் கப்பை தட்டிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சபரியோட முகத்திரையும் அந்த இடத்துல லேசாக இப்படி தான் சபரி அப்படின்றத விஜய் சேதுபதி வந்து எடுத்து காட்டியிருக்கிறாரே தவிர ஃபுல்லாக வந்து ஆமாம் அதை வந்து அவர் முழுமையாக அவர் சொல்லலை. ஏன்னா அதுதான் உள்ளே இருக்கிற கேமர்ஸ் வந்து அதை தான் வச்சு விளையாடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கலை ரொம்ப ஸ்மார்ட் ப்ளே பண்ணிட்டு வராரு. அவர் பார்க்க வந்து சைலண்ட்டாக இருக்கலாம், வெளியில் வந்து அது வேறு மாதிரி கான்ட்ரவர்சி அவர் பற்றி இருக்குது. நமக்கு அதான் இவங்களை பற்றிலாம் தனித்தனியாக பேசணுன்னா அந்த அளவுக்கு இவங்களாம் கேப்பபிள் பர்சன்ஸ் இல்லை அப்படின்றதுனால தான் இவங்க யாருக்குமே நாங்கள் இன்ட்ரடக்ஷனே கொடுக்காம தான் ஒரு கேம் ஷோ இதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ கலை வந்து இப்போ வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக விஜய் சேதுபதி கிட்ட பேசினது ரொம்ப நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி விஜய் சேதுபதி கலைக்கு வந்து ஒரு அட்ரஸ் பண்ணி சொன்னார் ஒரு விஷயத்தை, வெளியில் வந்து அவர் மந்திரம்லாம் பண்ணுவார், அதனால் உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னது வந்து கலைக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து மற்றவங்களாம் பயந்து அதனால தான் கலை வந்து எல்லாத்தையும் அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணுறாரா அப்படின்னு எல்லாருமே யோசித்து கொஞ்சம் பயத்தோடு விளையாடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இவங்கெல்லாம் கலைக்கு பயப்படுறாங்களோ இல்லையோங்க, சபரிக்கு கண்டிப்பாக பயப்படுறாங்க. சபரி தான் இந்த முழு வீட்டையுமே வந்து ஆக்குபை பண்ணிட்டு அவர் தான் உள்ள எல்லாருக்குமே சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. ஆமாம், எல்லாரையுமே அவர் மட்டும் ஏன்னு சொல்லி எல்லாரையும் விரட்ட செய்யலாம். இதை விஜய் சேதுபதியும் இந்த தடவை கேட்கவே இல்லை. அவர் அடுத்தது பார்த்திங்கன்னா கனி வந்து அவங்க செஞ்சால் எல்லாமே கரெக்டு, மற்றவங்க செஞ்சால் தப்பு அப்படின்ற மாதிரி அந்த கிச்சன் ஏரியாவில் பேசுனதை விஜய் சேதுபதி கேட்கல, கண்டிக்கவும் செய்யலை. அவங்க உப்பு போட்ட விஷயத்தை, சிக்கன் குழம்புல உப்பு போட்ட விஷயத்தையும் கேட்கல, கஞ்சியில் உப்பு போட்ட விஷயத்தையும் அவர் கேட்கல. நாளைக்கு கேட்பாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி மொத்தம் வந்து இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா, இந்த வீக்கெண்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே லைவும் அப்படி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தாக்கா அதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ விஜேஎஸ் இதை விருப்பம் இல்லாமல் இதை நடத்துகிறாரா, அவருக்கு ஒரு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னாக கொண்டு போகவும் தெரியல, தப்பு செய்கிறவங்கள தட்டி கேட்கவும் அவருக்கு துணிவில்லையா அப்படின்றது மாதிரி நம்மளோட கேள்விகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ள வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும்தான் ஹோல் டே என்டர்டெயின் பண்ணுறாரு எல்லாரையுமே. அவர் வந்து ஏதோ ஒரு இதோ வந்து ஃபன்னாக கொடுக்குறாரு. அவர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு சிரிப்பும் வருது. அவர் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் எல்லாருக்குமே சிரிப்பு வருது, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி. ஆனால் உள்ள மற்றவங்கெல்லாம் ஒரு ட்ராமா அப்படி இப்படின்னு க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த பிரவீன், விக்ரம், அதெல்லாம் பார்க்க சகிக்கவே இல்லை. சுபிக்ஷா இவங்கெல்லாம் பண்ணுறது என்னன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அப்படியே தெரியுது, போரிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து டார்ச்சராக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்குறது டார்ச்சராக இருக்குது. நிறைய நேரம் வந்து எல்லாருமே ஆஃப் பண்ணியே தான் போட்டுறோன்னு வச்சுங்களேன். அதனால தான் எதையுமே வந்து ப்ராப்பராக லைவாக கொடுக்க முடியல. ஏன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா கத்துறாங்க எல்லாரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடி தொண்டையில் ஒரு முத்தம் கொடு நடக்குது. அது 18+ கண்டென்ட்டு தான் உள்ளே போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம என்னத்தை கொடுக்க போகிறது? இதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அசிங்கம் அது. அதனால் வந்து இதை எல்லாமே கண்டிக்காமல் விட்ட விஜய் சேதுபதி நாளைக்கு கண்டிப்பாரான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு சீக்கிரமாக அவங்களெல்லாம் வெளியில் எடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய யூடியூபர்ஸு 2 பேர் வந்து எவிக்ட் ஆகிறாங்க, 2 பேருன்னு அதெல்லாம் இல்லைங்க. நாளைக்கு ஆஷ்யூஷு தான். ஆக்சுவலி 2 பேர் ஆகணும்னா இன்றைக்கி ஒருத்தர் ஆகியிருந்தனால நாளைக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் 2 பேர் கிடையாது, ஒருத்தர். அது யாருன்றது, அது எஃப்ஜேவா, அரோராவா, இல்லை ஆதிரையா, யார் அனுப்ப போகிறாரு அப்படின்றது ஒரு கெஸ்ஸாக தான் நமக்கு தோன்றது. என்னென்னா அந்த அப்சரா அவங்கள தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களாம் உள்ளே இருக்கவங்களா மற்றவங்களாம் நல்லவங்களா? அவங்க வந்து எவ்வளோ வந்து ஆமாம், இவங்களுக்கு வந்து இது மாதிரி ஆட்கள் தானே தேவைப்படுறாங்க. என்ன சொல்கிறது, அசிங்கமாக பண்ணுறவங்க, பேசுகிறவங்க. லைவ்லேயே இவ்வளோ கட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி இவ்வளோ பண்ணுறீங்கன்னா இதை விட ப்ராப்பர் லைவாக பார்த்துருப்பீங்களா? அப்போ எவ்வளோ வந்து இருக்கும். இது கட் பண்ண முடியாத அளவுக்கு தானே போட்டிருக்கீங்க. அத்தனை கேமரா கண்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் உள்ள என்ன உண்மையாக என்ன நடக்குதுன்றத. அது சொல்ல கண்டிப்பாக இதை விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக கேட்கணும். அதாவது இது எல்லை மீறல் தான் சொல்லணும். எல்லாமே அவர் எப்படி ஓரளவுக்கு பார்க்கணும். அதுக்காக இவ்வளோ கேவலமெல்லாம் பார்க்கக்கூடாது. கார்பரேட் கிட்ட அவரும் வேலை செய்ய தான் வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி கேட்க முடியும்? வேணான்னா அவர் வெளியில் தான் வரணும், வெளிநடப்பு தான் செய்யணும். இதை தான் அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கேஸ் போட்டிருக்கிறாங்க. நேராக டைரெக்டாக வந்து அந்த இடத்துக்கே போயிட்டு பெண்களோட போயிட்டு போராட்டம் நடத்த போவதாகவும் நிறைய அடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காகன்னா இப்போ உள்ளே நடக்கிறது பார்த்தா நமக்கு அவ்வளோ கோபமாக தான் இருக்குது. அதையும் விஜய் சேதுபதி சார் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்களாம் வந்து ஒரு யூடியூபர்ஸு, ஆடியன்ஸு, நீங்கள் எது வேணால் பேசலாம், நாங்கள் உள்ளே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களுக்குன்னு ஒரு வரமுறைகள் இருக்குது, நாங்களும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், பார்த்து தான் இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கழுவுரிமையில் நடுவுரிமைனா அவர் பேசிட்டு போயிருக்காரு. மக்களுக்கு நல்லதை சொல்லித்தர முடியலைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு வந்து தவறா எப்படி நடந்துக்கணுன்றதை வந்து வெளிச்சம் போட்டு திரை போட்டு காட்டுற மாதிரி விஜய் டிவி வந்து செஞ்சிட்ருக்குது. இது வந்து அதனுடைய விஜய் டிவிக்குமே அது கேடாக இருக்கும். மக்களையும் வந்து அது மாதிரி தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத வந்து கண்டிக்க தகுந்த வகையில் எல்லாருமே வந்து அதை கண்டிச்சிட்டும் இருக்கிறாங்க. இது விஜய் டிவி காதுக்கும் போயிருக்கோம். ஆனாலும் அவங்க வந்து டிஆர்பி, பைசா, ஸோ மணி மைண்டடாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஆனால்
பார்க்குறவங்க பார்க்காம இருக்கணும். இன்னொன்று வந்து இதை வந்து பேன் பண்ணணும்னு நிறைய பேர் டேக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாரையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. பரவாயில்ல, நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், இன்னும் கூட வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தரை பற்றி பேசணும்னா எதனா இருக்கணுங்க. ஒன்றும் இல்லாததை போய் பேசி என்ன பிரயோஜனன்றதுக்காக தான் ரொம்ப சோர்வாக தான் பேசிட்டு இருக்கிறோம். அங்கே உள்ளவும் கண்டென்ட் இல்லை, நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு வேர்த்தான கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, விஜய் சேதுபதி சார் நாளைக்காவது இதெல்லாம் கண்டித்து இதை கரெக்டாக பண்ணால் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு சண்டே எபிசோட முடிஞ்சிட்டு இருந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் வரும் வாரங்களில் இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைல்டு கண்டஸ்டன்ஸில் யாராவது ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் யாராவது உள்ளே வராங்களா, இந்த என்ன சொல்கிறது, இது மாதிரி கேவலமாக இருக்கிற இவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு நிஜமாவே கேம் ப்ளே பண்ணுறவங்கள உள்ளே அனுப்புனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் பொறுத்திருந்து. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.